அதாவது கோலைங்க தான் சர்வாதிகாரிங்க. ஓகேவா? எம்ஜிஆருக்கு அன்று ஒரு சர்வாதிகாரி, சூர்யா அண்ணனுக்கு இன்று ஒரு ரெட்ரோ. ஓகேவா? குறுகிய காலத்துல ஒரு தீவுல அடிமைப்பட்டு சிரிக்காத மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி இந்த படத்தை அவ்வளவு, அதாவது இந்த கதை எதுலையுமே, அதாவது நாங்கள் எப்படி பறவைகளையும் மக்களையும் துன்புறுத்தவில்லையோ, கதையும் நாங்கள் எந்த கதையில் இருந்தும் திருடப்படவில்லை. ஓகேவா? அதுவே மிக காரணம். நானும் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கேத்த மாதிரி பேசலான்னு. ஓகேவா? கடைசியா ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு பாரு, ஒரு வரி சொல்லுவாரு, உச்ச பச்சை கோலைங்க தான் சர்வாதிகாரின்னு, அடிமைகள் கையில் மன்னன் சாவதா அப்படின்பாரு. நீயே செத்துக்கூடா, ஏன்டா எங்க கையில சாவறன்ற மாதிரி அவரே செத்துடுறாரு. நாசர் சாரு சூப்பரா நடிச்சிருக்காரு, வில்லன் அவர் தான். ஓகேவா? அது மாதிரி படத்தை சிறப்பா எடுத்திருக்காங்க. நீ எங்கெல்லாம் வந்து அதர்மம், அதாவது என்னதான் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தாலும் உங்களை ஒருத்தன் காப்பாத்த வருவான். அவன் வந்து 9வது அவதாரம் எடுத்து கிருஷ்ணரா பிறந்து ஒரு பாரியா வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து அந்த வில்லனையே அழிச்சு அந்த தீவை காப்பாத்துறாரு. இது நீங்களே போய் பாருங்க. என்கிட்ட கேட்டா கூட நீங்களும் பார்த்துட்டு கட்டிங் செட்டிங் எல்லாமே கரெக்டா போடுங்க. ஓகே? கதையெல்லாம் சொல்லடா, கதை சொல்லடா. சொல்லு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சூப்பரா போட்டிருக்காரு, சூப்பரா இருக்குடா. ஓகேவா? சர்வாதிகாரியை ஒழித்த நம்ம ரெட்ரோ சூர்யா அண்ணன் வாழ்க. ஆமா, ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்கேயும் கிப்பு தப்பான பாட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா சிரிக்காத மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு போராட்டம். அதுல எங்க ஹிப்பு வரும் ஒன்னும் வரல. 2K கிட்ஸுக்கு மட்டும் கல்யாண சாங்ல வந்து அந்த ஒரு பாட்டு, அந்த பரமபிதா டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாப்பா சேலையை கட்டிட்டு தான் ஆடுனுச்சு. அதாவது தெலுங்குல வந்து பூஜா பாத்துக்கும், தமிழ்ல சூர்யா அண்ணன் பாத்துக்குவாரு, அப்புறம் சுகந்தி அக்காவும் பாத்துக்குவாரு. படம் செம்மத்துல பாருங்க, ஃபைட் சீன், லவ் சீன், ரொமான்ஸ் சீன், எல்லா சென்டிமெண்ட் எல்லாமே தரமா பண்ணிட்டாங்கல்ல. படத்தை சூப்பரா பாருங்க. மியூசிக் எல்லாம் செம்மையா பண்ணிட்டாங்க. யாருமே இல்ல, யாரும் தப்பா கமெண்ட் பண்ண சில கூட்டம் இருக்கும், அதெல்லாம் நம்பாதீங்க கூடாது. சூர்யா ஃபேன்ஸ் டபுள் ட்ரீட்ல சிறான ட்ரீட். கங்கா படம் சொல்லிருந்தாங்க, அதனால இப்ப செம்ம இட்டுல கனிமாசிரி சீட்ல எவனுமே உட்காரல, எல்லா ஸ்கிரீனுக்கு தான் நின்றுறானுங்க. ஃபுல்லா கனிமா பாட்டு சேர லெவல போயிட்டாங்க, எல்லாம் தரமா வச்சிருக்காங்க படத்துல. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. கம்பேக் நல்ல கம்பேக் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சமா லாக் இருந்துச்சு, பட் சூப்பர். படம் வேற லெவல் ப்ரோ. செமையா பண்ணிருக்காரு ராஜேஷ் சூப்பர். சூப்பர் ப்ரோ. நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் இந்தியா எடுத்தோம். அனிருத்துக்கு கொடுத்திருந்தா அந்த லெவலுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. அனிருத் நல்லா தான் பண்றாரு, அவர் ஒன்றும் குறை சொல்ல. பட் ஆனா இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான். படம் வந்து லவ் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நம்மள்கிட்ட கார்த்திக் சுப்ராஜ். லவ் இருக்கு படத்துல இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். பேக் டு பேக் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸ்டண்ட் எல்லாம் சும்மா தாறுமாறா பண்ணிருக்காரு. பிரகாஷ் ராஜ் சார் அவ்வளவா யூஸ் பண்ணல ப்ரோ படத்துல. 2-3 சீனுக்கு தான் வராரு. நாசர் சார் ஓகே, ஆனா அவருக்கும் டைலாக்ஸ் ஒன்றும் பெருசா இல்ல. புது வில்லன் ஒருத்தர் பண்ணிருக்காரு, அவர் சூப்பரா இருக்கு. ஜோஜு பிரிஸ்டார். ஜோஜு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு வெறும் லவ் லாஃப்டர் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு வாரே வருது. அதனால பார்த்தா வந்து வார் தான் வந்து படத்துல நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வார் தான் பெஸ்ட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா ப்ரோ. நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நான் படம் மஜா இது ப்ரோ. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா ஃபைட்டிங் தான் ஜாஸ்தி. ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஆனா ஃபைட்டிங் தான். நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணி, மியூசிக் எல்லாம் சூப்பரா பண்ணி செம்மையா இருந்தது.